Hi all, welcome back to my YouTube channel. So, இதுதான் என்னோட சிஸ்டர் சரண்யா. ஹாய் சொல்லு. ஹாய். இவன் எதுக்கு இந்த வீடியோல உட்காந்துருக்கானா, இவளை பத்தி தான் இந்த வீடியோ. அவ வந்து ஒரு ஸ்மால் பிசினஸ் வச்சிருக்கா. என்னன்னா நிறைய சாரி செல் பண்றா, ஜுவல்லரி செல் பண்றா. சோ அதுக்கான மெட்டீரியல்ஸ் எல்லாம் சென்ட் பண்ணிட்டு இருக்கா. சோ இது எல்லாமே வந்து ஒதியம்ல பண்ணிட்டு இருக்கா. இட்ஸ் அ ரூரல் பிளேஸ். சோ அங்க வந்து கொஞ்சம் பேருக்கு தான் அவளால செல் பண்ண முடியுது. அதனால நான் என்ன நினைச்சேன்னா, அவளுக்குன்னு ஒரு இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணி அதுல இன்னும் நிறைய பேர் வந்து பாப்பாங்க. சோ ஆன்லைன்ல வந்து அவளோட என்ன ப்ராடக்ட்ஸ் எல்லாம் விற்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சேன். சோ ஐ வாண்ட் யோர் சப்போர்ட். எதனால அப்படின்னா, சரண்யா வந்து மோஸ்ட் ஆஃப் த ப்ராடக்ட்ஸ், அதாவது மோஸ்ட் ஆஃப் த ஜுவல்லரிஸ் வந்து அவளே மேக் பண்றா. ஸோ மோஸ்ட் ஆஃப் த ஜுவல்லரிஸ் வந்து ஹேண்ட்மேட். ஸோ கண்டிப்பா அந்த மாதிரி ஹேண்ட்மேட் விஷயம்னா அவள் எவ்வளோ எஃபர்ட் போடுவா எல்லாம் உங்களுக்கே தெரியும். ஸோ அதனால எல்லாரும் சப்போர்ட் பண்ணுங்க. அண்ட் ஆல்சோ நான் அவளோட இன்ஸ்டாகிராம் அந்த பேஜை வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன்ல மென்ஷன் பண்றேன். எல்லாரும் போயிட்டு கண்டிப்பா சப்போர்ட் பண்ணுங்க. ஒருவேளை நான் பண்றதா இருந்தா சப்போர்ட் பண்ணுவீங்களா, அந்த மாதிரி போயிட்டு சப்போர்ட் பண்ணுங்க. ரெசன் ஆர்ட்ஸும் வந்து பண்றா. இதுக்காக வந்து சர்டிபிகேட்ஸ் எல்லாம் வச்சிருக்கா. ப்ராப்பர் சர்டிபிகேஷனோட வந்து இந்த பிசினஸ் பண்ணிட்டு இருக்கா. சோ அதனால கண்டிப்பா எல்லாருமே வந்து சப்போர்ட் பண்ணுங்க. என்கிட்ட ஒரு சில பீசஸ் இருக்கு, அது எல்லாத்தையும் நான் வீடியோல காமிக்கிறேன். மற்ற பீசஸ் எல்லாம் நீங்க பாக்கணும்னா மறக்காம போயிட்டு ஃபாலோ பண்ணுங்க. தேங்க்ஸ். ஹலோ அகேன். ஸோ சரண்யாவோட ஜுவல்லரிஸ் எல்லாம் வச்சு ஒரு சின்ன இன்ட்ரொடக்ஷன் ரீல் மாதிரி நான் எடுத்தேன். எந்த பெரிய செட்டப்லாவும் கிடையாது. ஜஸ்ட் என்னோட ரூம்குள்ளே பெரிய பெரிய லைட்டிங் கூட கிடையாது. ரிங் லைட் அண்ட் என்னோட டார்ச் லைட் மட்டும் எடுத்து, பட் ரொம்ப சிம்பிள் அண்ட் பியூட்டிஃபுல்லான ஒரு ரீல் எடுத்திருக்கேன். ரொம்ப கம்மி செகண்ட்ஸ் தான், ரீலோட சைஸ்க்கு தான் எடுத்திருக்கேன். அது நான் எப்படி பண்ணேன்னு பார்க்கலாம். ஸோ இப்போ வந்து நைட் ஆயிடுச்சுன்றனால நாங்கள் வந்து இன்டோரில் தான் ஃபர்ஸ்ட் ஃபியூ ஜுவல்லரிஸ் வச்சு எடுக்க போகிறோம். ஸோ அதுக்கு நான் பண்ண செட்டப் தான் இதுதான் அந்த செட்டப். பின்னாடி பேக்ரவுண்ட் வந்து பிளாக் கலர் சார்ட். நம்மளோட மெயின் ஆப்ஜெக்ட் வந்து இதுதான். ஸோ இதை தான் நம்ம எடுக்க போகிறோம். எப்படி இருந்தது? சூப்பராக இருந்ததுல. சிம்பிளாக இருந்துச்சு, பட் ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு அவள் வந்து தனித்தனி பீசஸ்லாம் வச்சு சில ஃபோட்டோஸ் வேணும் அவளோட இன்ஸ்டாவில் அப்லோட் பண்ணுறதுக்கு அப்படின்னு சொன்னால். ஸோ அதுக்கு ரொம்ப சிம்பிளான பேக்ரவுண்ட் நானே செட் பண்ணி ஒரு சில ஃபோட்டோஸ்லாம் எடுத்திருக்கேன். அதுவும் நான் எப்படி பண்ணேன்னு பார்க்கலாம். அண்ட் கடைசியில் அதோட ஃபோட்டோஸும் நான் இன்செர்ட் பண்ணுறேன். ஒரு செட்டப்பில் வந்து முடிஞ்சிருச்சு. இப்போ நெக்ஸ்ட் செட்டப் வந்து இந்த புக்கில் தான் எடுக்க போகிறேன். காமி, இதுதான் நெக்ஸ்ட் செட்டப். தட்ஸ் இட். வெரி வெரி சிம்பிள், பட் ரொம்ப அழகாகவும். ஸோ நம்ம வீட்டில் இருக்கிற திங்ஸ் வச்சு நம்மளே ரொம்ப ஈஸியாக ரொம்ப அழகான ஃபோட்டோ ஷூட்ஸ்லாம் பண்ணலாம். இந்த மாதிரி நீங்கள் எதனா ஒரு சின்ன பேஜ் வச்சுருக்கீங்கன்னா அது உங்களோட க்ரியேட்டிவிட்டி தான். என்ன வேணால் யூஸ் பண்ணலாம். லீவ்ஸ் யூஸ் பண்ணலாம், ஒரு வீட்டில் எதனா உங்களுக்கு பாக்ஸ் இருந்துச்சுன்னா அதை யூஸ் பண்ணலாம். நான் வெறும் ஒரு பிளாக் கலர் சார்ட் மட்டும் தான் யூஸ் பண்ணேன். ஸோ அந்த மாதிரி எல்லாமே உங்களோட க்ரியேட்டிவிட்டி தான். ஸோ யா, hope this video was helpful for you. And இதே மாதிரி நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம பார்ப்போம். அண்ட் டோன்ட் ஃபர்கெட் டு சப்ஸ்கிரைப் டு மை சேனல். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குதுன்னு நினச்சிங்கன்னா போய் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் லைக் பண்ணுங்கள். அண்ட் ஆல்சோ என்னோடய இன்ஸ்டாகிராம் லிங்க் அண்ட் சரண்யாவோட ஜுவல்லரி பேஜ் லிங்க் நான் வந்து ஷேர் பண்ணுறேன். அதையும் போய் ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ. பை பாய்.